பாலுமகேந்திரா சார் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு அவரு ஆஸ் எ சினிமோட்டோகிராஃபரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, டைரக்டரா ரொம்ப பிடிக்கும்? டைரக்டர் என்னோட குருநாதருங்கிற ரீதியில் அவர் மேலே ரொம்ப மரியாதையும் பக்தியும் இருக்குது. அவர் டைரக்டர் ஏன்னா அவர் தான் ஃபிலிம் மேக்கர். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற விஷயம் அவர் அப்போவே பண்ணிட்டு இருந்தார். அவர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங், மியூசிக் நாலேஜ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். நான் அவரை பார்க்கும்போதே ஒரு டைரக்டர் தான். அதனால் எனக்கு டைரக்டராக தான் பிடிக்கும், ஃபிலிம் மேக்கராக பிடிக்கும். டைரக்டருங்கிறத விட இஸ் எ எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கர். சார் செகண்ட் படத்துலேயே நேஷனல் அவார்ட், தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட், வெற்றி நாயகன், அந்த விருதுகள் குவியும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? நான் உங்களுக்கு போர் அடிக்கும், பட் அதான் உண்மை. தேங்க் காட் தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அடுத்த கட்டத்துக்கு போனோம், தேங்க் காட் தவிர வேற எதுவுமே நினைக்கல. நல்ல கூட்டணியில என்ன சேர்த்து வச்சுட்டு இருந்தாருங்கிறது தான் இறைவனுக்கு நன்றி சொல்ல. சார் இப்போ மோகன் சார் வந்து இந்த லவ் பண்றவங்க, லவ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்க எல்லாம் வந்து மோகன் சார் வந்து ஒரு டிக்ஷனரியா பாக்குறாங்க. ஏன்னா லவ் பண்றதுக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க, லவ் பிரேக்கப்புக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு பல பெண்களின் நாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு அந்த பீரியட்ல வந்து ஜெமினி கணேசன் சார் காதல் மன்னன் அப்படின்ற போது உங்களை ஒரு அதே மீறி காதல் சக்கரவர்த்தி அப்படின்றலாம் கூட நிறைய இருக்கு. நிறைய பெண்கள் மட்டும் இல்லாம பெண்களின் அம்மாக்களுமே உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கிற மாதிரியான ஆட்களா இருந்திருக்கீங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்கே வரீங்கன்னு தெரியுது. இது வந்து நான் எப்பவுமே இயக்குனர் தான் பார்க்குறேன். ஏன்னா இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் நான். அதனால இயக்குனர் நல்லா என்னை வந்து என்னோட டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கங்கிறதும், அந்த காலத்துக்கு வேண்டிய கதை, திரைக்கதை புதுசாக பண்ணுறோம் அந்த பசியில் இருக்கிற இயக்குனர்கள் பண்ணுறத நான் நடிச்சதுனால அந்த இமேஜ் வந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கு. சார் ப்ரொடியூசரோட ஃபேவரட் ஹீரோவும் இருக்கீங்க, நியூ டைரக்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவும் பயணப்பட்டிருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பயணங்கள் முடிவுதலைக்கு அப்புறம் நான் வந்து புதுசாக பசி இருக்கிற ஒரு இயக்குனர்களாக தேர்ந்ததில் இருப்பேன். எப்பவுமே அந்த தேடுதல் தான் எனக்கு. ஏன்னா நல்ல இயக்குனர்கிட்ட நம்ம இருந்தால், நம்ம டைரக்டர் நல்ல டைரக்டரோட கூட்டணியாக இருந்தாலே படம் ஜெயிக்குங்கிறது தான் என்னோட கீதை. ஏன்னா அவர் பசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா புதுசாக பண்ணுவாங்க, அந்தந்த காலத்தின் கட்டாயம். ஸோ பயணங்கள் முடிதலை ரொம்ப பெரிய ஹிட் ஆனதும் மார்க்கெட் எனக்காக உருவாகுச்சுன்னும் போது என் படம், என் மேட்டர், நான் நடிக்கிறேன்னா நல்ல வரவேற்பு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர், மீடியேட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னும் போது புதுசாக வரக்கூடிய நல்ல நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணுறி அவங்கள ஒரு 10 பேர் பார்ப்பேன்னா அதில் 1-2 பேர் இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு என் மனசுக்கு தோணும் போது அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அவங்களெல்லாம் அறிமுகமாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பெரிய பட்ஜெட் இல்லாம ஒரு நார்மல் பட்ஜெட்ல மேக்ஸிமம் சக்சஸ் இருக்கீங்க. பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணல? நான் சொன்ன மாதிரி கதை தான் எனக்கு முக்கியம். கதையும் திரைக்கதையும் அதை வந்து எப்படி டைரக்டர் சொல்வார், இதுதான் நான் நம்பி போகிறேன். அது கனெக்ட் ஆனாலே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் படங்கள் ஓடும். பட்ஜெட் முக்கியம்தான், பட் படம் ஹிட் ஆகிறதுக்கு அது முக்கியமாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஹிட் ஆகிறதுக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும். ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும், த்ரில்லர் ஆகட்டும், எங்கேயும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அவரை என்கேஜ் பண்ணணுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏன் டைரக்டர் கையில் இருக்குன்னு நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 25 கிராஃப்ட்டு, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவரோட பின்னாடி நிற்போம். ஷிப்பே ப்ரொடியூசர்னு சொல்லுவேன். ப்ரொடியூசரு டைரக்டர் கரெக்டாக அமையும் போது அவங்க நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு ஒரு நல்ல கதைக்கு எப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா வரும்ங்கிறதுல நான் அப்படி பண்ணால் நல்லா வரும்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பட்ஜெட்டை விட இவர் இந்த மாதிரி கூட்டணி பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது தேடுதல் எனக்கு, வேற ஒன்று. ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க. நாம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோட பார்க்குற அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க. என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான். கதையில் எப்படி வருதோன்னா, அப்போவும் நான் வந்து காலேஜ் பையனா நடிச்சிருக்கேன். அப்போது டாக்டரு, ஃபேமிலி மேனு, 2 ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு ஒய்ஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன். அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு
+2 கிட்டுக்கு அப்பாவா நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை அப்படியே டேரக்டரோட மூவ் ஆகிட்டு கரெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். பட் எனக்கு வயசாயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியுது. இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். அதான் மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கு நன்றி சொல்லணும், மக்களுக்கு நன்றி சொல்லணும். சார், உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னே நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க வந்து மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கரா நடிக்கும்போது பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும் ஒரு லவர் பாயாகவும் ஒரு ட்ராஜடியா முடிக்கிற அந்த கதையில எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்கள்ல பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகெயின் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்கு? இந்த 80s ரீயூனியனை இன்னைக்கும் மெயின்டைன் பண்றீங்க, அதோட அதுக்கு காரணம் நம்ம சக நடிகைகள் தான். சுஹாசினி, லிசி, இவங்க தான் அதை கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இத்தனாம் தேதின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு